வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோக்களை பார்க்கறாங்க. ஒவ்வொரு வீடியோவையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்றோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் எங்களுக்கு. சோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் மறக்காம பண்ணிருங்க. உயிரினங்களில் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புத் தன்மை உண்டு. அந்த சிறப்பு குணங்களைக் கொண்டு இடத்துக்கு தக்கவாறு தகவமைத்துக் கொண்டு வாழ்கின்றன. சில விலங்குகளில் கொடூரமாகவும் சில விலங்குகள் சாதுவாகவும் இருக்கும். ஆனால் கில்லர் மீன் என்று சொல்லக்கூடிய பிரானா மீன் கொஞ்சம் வித்தியாசமானது. தன்னை விட உருவத்தில் பெரிய விலங்குகளைக் கூட பயமில்லாமல் தாக்கும் தன்மை கொண்டது. தாக்குதல் என்றால் கடிப்பது, உண்பது என்பதெல்லாம் கிடையாது. மற்ற விலங்குகள் ஒரு விலங்கை தாக்கினால் அதை கொல்ல சில மணித்துளிகள் எடுத்துக்கொள்ளும். பிரானா மீன்கள் பல கிலோ எடை கொண்ட விலங்குகளையும் சில நிமிடங்களில் கடித்து குதறி எலும்புக்கூட்டை மட்டும் தனியாக பிரித்துவிடும். இதற்கு காரணம் பிரானாக்களின் பற்கள்தான். குத்தூசி போல பற்கள் அமைந்திருக்கும். இதன் வாய்த்தாடைகள் மிகவும் வலிமையானது. பிரானா மீன் கடித்தால் எப்படி இருக்கும் என்பது இப்பொழுது காட்சிப்படுத்துகிறேன் பாருங்கள். இதோ. பிரானா மீன்களில் சுமார் 30 முதல் 60 வகை வித்தியாசமான மீன்கள் உள்ளன. அவற்றுள் முக்கியமான சில முக்கிய மீன்கள் அதன் ஜீன் அமைப்பை பொறுத்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பிரானா ஜீன் வகைகள்: 1வது பிகோசென்ட்ரஸ், 2வது செரா சால்மஸ், 3வது பிரிஸ்டோபிரிகான், 4வது பிகோபிரிஸ்டிஸ், 5வது கேட்டோப்ரியான். மேற்கண்ட இந்த ஒவ்வொரு ஜீனிலும் பல வகையான பிரானா குடும்பங்கள் உள்ளன. இந்த 5 ஜீன்களிலும் மிக முக்கியமான சில பிரானா குடும்பங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். பிகோசென்ட்ரஸ் இனம் பிகோசென்ட்ரஸ் நட்டரேரி, சிவப்பு வயிற்று பிரானா. அதன் கூர்மையான பற்கள் மற்றும் வலுவான தாடைகளுக்கு பெயர் பெற்றது. சிவப்பு வயிற்று பிரானா அதன் ஆக்ரோஷமான உணவு வேட்டையாடும் பழக்கம் காரணமாக மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுகிறது. குறிப்பாக குறைந்த நீர்நிலைகளில் உணவு பற்றாக்குறையாக இருக்கும்போது இதன் மூர்க்கத்தன்மை மிகவும் கொடூரமானதாக இருக்கும். செரா சால்முஸ் இனம் செரா சால்முஸ் ரோம்பியுஸ், கருப்பு பீரானா, கருப்பு பிரானா. அதன் சக்தி வாய்ந்த கடி மற்றும் இடம் ஆக்கிரமிப்பு இயல்புக்கு பெயர் பெற்றது. இதன் உடல் அளவோடு ஒப்பிடும்போது இது வலுவான கடிக்கும் சக்தியை கொண்டுள்ளது. இது குறிப்பாக ஆபத்தானது. பிரிஸ்டோபிரைக்கன் இனம் பிரிஸ்டோபிரைக்கன் ஸ்ட்ரியோலாட்டஸ் பொதுவாக மற்ற வகைகளை விட குறைவான ஆக்ரோஷமாக இருந்தாலும் பிரிஸ்டோபிரிகான் ஸ்ட்ரியோலாட்டஸ் அதன் அவ்வப்போது இடம் ஆக்கிரமிப்பு நடத்தைக்காக பெயர் பெற்றது மற்றும் அதன் இனத்தில் மிகவும் ஆபத்தான ஒன்றாக கருதப்படுகிறது. பைகோபிரிஸ்டிஸ் இனம் பைகோபிரிஸ்டிஸ் டெண்டிகுலாட்டா, பெரிய பல் கொண்ட பிரானா. பொதுவாக குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் அதன் கூர்மையான பற்கள் மற்றும் மற்ற உயிரினங்களால் பயமுறுத்தப்படும் பொழுது எதிர்த்து தாக்குவதற்கான சாத்தியக்கூறு காரணமாக பீகோபிரிஸ்டிஸ் டெண்டிகுலாட்டா இன்னும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் என கருதப்படுகிறது. கேட்டோப்ரியான் இனம் கேட்டோப்ரியன் மென்டோ, விம்பிள் பிரானா. அதன் தனித்துவமான உணவு பழக்கமான அளவு உணவு உண்ணும் பழக்கத்திற்கு பெயர் பெற்றது. விம்பிள் பிரானா இரையை பின்தொடர்வதில் ஆக்ரோஷமாக இருக்கும். சிவப்பு வயிறு அல்லது கருப்பு பிரானா போன்ற ஆபத்தானவை அல்ல என்றாலும்
அதன் உணவு வேட்டையாடும் யுக்தி காரணமாக இன்னும் தீங்கு விளைவிக்கும் சாத்தியம் உள்ளது. மேற்கண்ட அனைத்து வகைகளிலும் மிகவும் ஆபத்தானது என்றால் அது பாய்கோசென்ட்ரசினம், அதாவது சிவப்பு வயிற்று பிரானா ஆகும். இதுவே அனைத்தை விடவும் மிகவும் ஆபத்தான மூர்க்க குணம் கொண்டது. இப்படி பிரானா மீன் மரபணு மாறுபாட்டால் பல வகையான குடும்பங்களாக பரிணாம வளர்ச்சி அடைந்து வாழ்கின்றன. இந்த பிரானா வகை மீன்கள் தென் அமெரிக்காவிலுள்ள ஆறுகளிலும் ஏரிகளிலும் வாழ்கின்றன. அர்ஜென்டினாவின் வடபகுதி முதல் கொலம்பியா வரையிலான பிரதேசங்கள் வரையும் பரவி காணப்படுகின்றன. மேலும் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத் என்னும் இடத்திலுள்ள கோதாவரி ஆற்றில் கூட இந்த மீன்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் பங்களாதேஷ் மற்றும் சைனாவிலும் கூட இந்த வகை மீன்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவ்வகை மீன்களில் 20 வகையான இனங்கள் அமேசான் நதியில் வாழ்ந்து வருகின்றன. செர்ரா சல்மிடே என்ற குடும்பத்தைச் சேர்ந்த பிரானா மீன் இனங்களுள் ரெட் பெலிட் பிரானா என்ற மீன் முரட்டுத்தனத்துக்கு பெயர் பெற்றது. எந்த ஒரு பயமும் இல்லாத மீனானது பார்க்கும் எல்லோருக்கும் சாதுவாக தோற்றமளிக்கும். இந்த மீன்களை மையமாக வைத்து ஹாலிவுட்டில் சினிமாக்களும் எடுக்கப்பட்டுள்ளன. நன்னீர் மீன்களுக்கு மத்தியில் மிகவும் ஆபத்தானது இந்த பிரானா மீன். இந்த மீனானது 12 முதல் 35 அங்குலம் வரை வளரும் தன்மை கொண்டது. ஆனால் சிவப்பு நிற பிரானா மீன்கள் 60 சென்டிமீட்டர் வரை கூட வளரும் தன்மை கொண்டது. பிரானா மீன்களின் தலை பெரியதாகவும் மழுங்கியும் இருக்கும். உடல் ஆழமானதாக இருப்பதோடு வயிறு வாள் போன்ற விளிம்புடையதாக காணப்படும். இவற்றின் வலிமையான தாடைகளில் முக்கோண வடிவான கூரிய பற்கள் இருக்கின்றன. இரு தாடைகளும் ஒன்று சேரும்போது கத்தரிக்கோலைப் போல இரண்டாக வெட்டக்கூடியதாக இந்த மீனின் பற்கள் அமைந்துள்ளன. ஆற்றில் நீர்மட்டம் குறைவாக இருக்கும் காலங்களில் இந்த மீன்கள் கூட்டமாக இரையை தேடிச் செல்லும் பழக்கம் கொண்டவை. இவை 100க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் மட்டுமே கூட்டமாக அலையும். பெரிய விலங்கு இரையாக கிடைத்தாலும் அனைத்தும் ஒன்று கூடி கடித்து தின்றுவிடும். பிரானா வகைகளில் செந்நிற வயிற்று பிரானா மீன்கள் முற்றிலும் வேறுபட்டது. இவை பெரும்பாலும் இரை தேடும் நேரங்களில் பரவிச் சென்று இரை தேடும் தன்மை கொண்டது. ஒரு மீனுக்கு இரை கிடைத்ததும் மற்ற மீன்களுக்கு தகவலை ஒலி மூலம், சைகை மூலம் அனுப்பும். பிரானாக்களின் காது கேட்கும் திறனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒலி கிடைத்த திசையை நோக்கி மற்ற மீன்கள் விரைந்து செல்லும். இரை கிடைத்ததும் முதலில் வால் பகுதியையும் கண்களையும் தாக்கும். இவற்றின் தாக்குதலிலும் கூட ஒரு நேர்த்தி உண்டு. ஒரு மீன் கடித்தவுடன் அடுத்த மீனுக்கு வழிவிட்டு விலகிக் கொள்ளும். இதனால் எலும்பு கூடுகள் மட்டும் எஞ்சி நீரில் மிதந்து கொண்டிருக்கும். மற்றபடி பிரானா சில நிமிடங்களில் யானை அளவு இரையை கூட விழுங்கிவிடும் என்பது போன்ற கதைகள் பெரும்பாலும் கற்பனைதான். அதுவும் செந்நிற வயிற்று பிரான்ஹாவை சுற்றியே இந்த கதைகள் பின்னப்பட்டுள்ளன. இனப்பெருக்க காலத்தில் நீர் தாவரங்களில் முட்டையை வைத்துவிடும். முட்டை வைத்த பின்னர் ஆண் மீன்கள் அதை கருவாக மாற்றும். பின்னர் அதன் அருகில் சுற்றி கொண்டே சிறிய மீன்களை உணவாக கொண்டு முட்டையை பாதுகாக்கும். குட்டிகள் தன்னை காத்து கொள்ளும் அளவுக்கு வலிமை பெற்ற பின்னரே வெளியே வரும். இதுவரை நான் உங்களுக்கு இந்த பிரானா மீன் பற்றி சொன்ன அனைத்தையும் மிஞ்சும் வகையில் ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். இந்த சிவப்பு வயிற்று பிரானா உணவு ஏதும் கிடைக்கவில்லை என்றால் அது தன் சொந்த இனத்தையே கடித்து தின்றும் அளவுக்கு மிகவும் கொடூரமானது. இதோ அந்த காட்சி, அதை பாருங்கள்.
இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த பிராணா மீன் பற்றி, ஏன் இதை கொலைகார மீன் என்று அழைக்கிறார்கள் என்று. இதுவரை பார்த்த அனைத்து வகை மீன்களும் தற்போது உயிருடன் இருப்பவை மட்டும்தான். மொத்தமாக இந்த உலகத்தை விட்டு அழிந்து போன ஒரு வகை பிராணா மீன் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் வாங்க. இந்த பிராணா மீனின் பெயர் ஜுராசிக் எரா பிராணா ஆகும். இது சுமார் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர்களின் காலத்தில் வாழ்ந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதுவே உலகத்தின் முதல் மாமிசம் உண்ணும் கொடூர பிராணா மீன் ஆகும். தற்போது இந்த வகை மீன்கள் மொத்தமாக அழிந்துவிட்டன. இந்த ஜுராசிக் எரா பிராணா மீனைத்தான் பிராணா மற்றும் பிரானா 3D போன்ற ஹாலிவுட் திரைப்படங்களில் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலம் எடிட் செய்து உயிருடன் இருப்பது போல சித்தரித்து காட்டியிருப்பார்கள். திரைப்படங்களில் வரும் அந்த மீன் காட்சி இங்கு காண்பிக்கப்பட்டால் காப்பிரைட் பிரச்சனை வரக்கூடும் என்பதால் அதன் புகைப்படங்கள் காட்டுகிறேன் பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இன்னைக்கு டாபிக். அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.